ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மசாலா பாஸ்தா தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் மசாலா பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 350 கிராம் பாஸ்தா வந்து எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3/4 கப் தண்ணீர் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் பாஸ்தாவை உள்ளே சேர்த்துட்டேங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு உள்ளே சேர்த்துக்கிறோங்க. இப்போ வந்து பாஸ்தாவை ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேகும்போது பாஸ்தா குழஞ்சு அதனுடைய டேஸ்ட் வந்து மாறிடுங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்க, அதுக்காக தான். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 பல் பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கூடவே நாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கிறோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தாராளமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml தக்காளி சாஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா உள்ளே கலந்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் பாஸ்தாவை சேர்த்திட்டேங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க கூட கொத்தமல்லி இலையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. கூடவே ஒரு 50 கிராம் பட்டரும் உள்ள சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பட்டர் சேர்த்தும் பொழுது பாஸ்தாவுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு நீங்கள் உள்ள சேர்த்து கலக்கிக்கலாங்க. அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மசாலா பாஸ்தா நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.